விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அவ்வளவாக நீர்ப்பாசன அமைப்புகள் சரிவர இல்லா பகுதி. மழையை மேகங்கள் வருடினாலும் அது மழைமறைவு பகுதியாகவே விளங்குகிறது. இருப்பினும் இருக்கும் இயற்கையின் கொடையை கொண்டு அப்பகுதியில் நெல் மட்டுமே பயிராக வேளாண் செய்து வந்தவர் இன்று சற்று வித்தியாசமான பார்வையில் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் துணையோடு செவ்வாழை சாகுபடி செய்து வரும் விவசாயி திரு இ ஐயப்பன் அவர்களை சந்தித்த போது நான் வாழை பயிரோடு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமார் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு ஏக்கர் வாழை ஏத்தன் வாழை பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏத்தன் வாழை பயிர் செஞ்சு இருந்திருக்கும்போது ஒரு நெல் ஆராய்ச்சி துறையிலேருந்தோ இது ஒரு வேளாண்மை துறையிலேருந்தோ இவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து ஊக்குவிக்க வைக்கிற மாதிரில ஒரு இதுகள் இப்போ தான் வந்து எங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரில செய்யணும், இந்த மாதிரில பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இதில் அடிப்படையில் இப்போ ஒரு ஏக்கர் வாழை நான் போட்டிருக்கேன். ஏத்தன் வாழை போட்டிருக்கு. ஏத்தன் வாழை ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக மகசூல் போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேளாண்மை துறை நெல்லாட்சி துறை மூலமாக சொல்லி தந்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அது மாதிரியே பண்ணி இப்போ நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பார்த்திங்கன்னா அந்த வாழை ஏத்தன் வாழை 8 மாதத்தில் ஒரு வாழை இதாகுது. 8 மாதம் குறைக்கும்போது கன்று நாங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல கன்று போடும்போது ஃபஸ்ட்டில் நல்ல ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 வாழை போட வேண்டியிருக்கும். ஒரு ஏக்கரில் 1000 வாழை போடக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் நல்ல உழுது ஒரு 4 உழவு 5 உழவு நல்ல முறையாக உழுது. அதுக்கப்புறம் அது தொழு உரம் அதுக்கு அடித்து நல்லா காய போட்டு கன்று ஒரு எல்லா கன்று உழுது நல்ல இதுகள் மரம் அடித்து அதுக்கப்புறம் அந்த கண்ணை எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் வேளாண்மை துறை மூலியமாக நெல்லாட்சி துறை அந்த மருந்து அதில் பயன்படுத்தி மருந்து முக்கி அப்படி போட்டு மறுபடியும் ஒரு ஏக்கருக்கு 1000 வாழை போடுவோம். போட்டு வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா 3வது மாதத்தில் மறுபடியும் ஒரு உரம் வைப்போம். வாழையில் அழுகல் கொஞ்சம் 6 மாதம் கண்ணோன்னா அழுகல் நோய் விழுந்துடும். அழுகல் நோய் விழும்போது நாங்கள் நெல் அரைச்சி மருந்து தருவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு எங்களுக்கு தெரியாட்டாலும் கூட அவங்ககிட்ட கேட்டு அவங்க எங்களுக்கு தேடி வருவாங்க. நான் சொன்னாலும் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இதில் இந்த பூச்சி இருக்குது, இதில் தண்டில் அழுகல் நோய் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அவங்களுடைய இதுகள் சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதனுடைய படியே நாங்களும் அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம். 8 மாதம் ஆனோன்னா வாழையோடைய தரத்துக்கு வந்துடும். வாழை நல்லா தரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தாரில் 45 காயிலேருந்து 50 காய் வரைக்கும் இருக்குது சார். 4 சீப்பாக இருக்கும். 4 சீப்பினுடைய இது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே இது விவசாயம் வேளாண்மை அணுகாமல் போனோன்னு வச்சிங்களேன். அது 4 தாரில் சரியானபடி நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும்னா இது மூலியமாக போய் அணியோரை கேட்டு அப்படி இது மூலியமாக போனீங்கன்னா ஒரு தார் 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் இருக்கும் சார். 15 கிலோ ஒரு கிலோ 30 ரூபா கணக்கு போட்டோன்னா 10 கிலோ 400 ரூபா 420 ரூபா வரைக்கும் நல்ல மகசூல் போகும் சார். அது இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் இதை பயன்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் இது மூலியமாக நானும் நிறைய ஆட்கள்கிட்ட சொல்லுவோம். நம்ம வெளியே ஆட்களும் இந்த மாதிரி நம்ம எங்கள் ஏரியாவில் போகிறோம் இந்த மாதிரில பண்ணணும். செலவு ஒரு ஏக்கர் வாழைக்கு உரம் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் வாழை 1000 வாழைக்கு ஒரு 25,000 உரம் வைக்க செலவாகும் சார். அப்புறம் தொழு உரம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும் சார். ஒரு ஏக்கர் 1000 வாழைக்கு ஒரு 60,000 செலவாகும் சார். 60,000 செலவு பண்ணோம்னா ஒரு ஏக்கரில் 1000 வாழை போட்டோம்னா ஒரு குறைஞ்சி ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். 60,000 ரூபா போச்சுன்னா 1,40,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இந்த இதனுடைய மூலியமாக போய் நம்ம நல்ல திறன்பட விவசாயம் செஞ்சோம்னா இந்த மாதிரில ஒரு லாபம் இருக்கும். வேளாண்மையில் இயற்கை உரங்களுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. வேளாண் புரட்சி வித்திட்ட காலங்களில் செயற்கை உரங்கள் அறிமுகமாயின. ஆனால் இதன் பக்க விளைவுகள் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியதால் இயற்கை உரங்களை நோக்கி நாம் நடைபோட துவங்கியுள்ளோம்.
அதிலும் குறிப்பாக தழைச்சத்தின் உபயோகம் பல்வேறு பயன்களை கொண்டது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தழைச்சத்தின் உபயோகம், சிறப்புகள் மற்றும் பயன்பாடு குறித்து திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ். ஜோதிமணி அவர்கள் விளக்கம் தருகிறார். பயிர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அந்த ஊட்டச்சத்துக்களில் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, முதலாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நுண்ணூட்டச்சத்துக்களில் முதன்மையானது பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைச்சத்து. இந்த தலைச்சத்து தான் பார்த்திங்கன்னா பயிர் விளைச்சலில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. இந்த தலைச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் நிறைய உரங்கள், அதாவது அந்த பயிருக்கு தேவையோ இல்லைன்னா அந்த மண்ணுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நிறைய மூட்டை மூட்டையாக கொண்டு போய் அந்த யூரியாவை போடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்களும் குறைஞ்சி போகுது. அதே மாதிரி தேவையில்லாத பூச்சி மற்றும் நோய்கள் வருது. இன்னும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட இந்த நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு அயனி கிட்டத்தட்ட 20 ppm அப்படிங்கிற அளவுக்கு கூட கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த தலைச்சத்து உர உபயோகத்திறனை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறக்காக ஒரு ஆராய்ச்சி திட்டம் இங்கே அடுத்த வருஷம் வெளியிடுற ஒரு ரகத்தில் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிர் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வடிவில் மற்றும் அமோனியா அப்படிங்கிற வடிவில் எடுத்துக்கிறது. பயிருக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை கூட்டணும், அதே மாதிரி தேவையில்லாததெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைச்சத்தை இந்த பயிரில் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு எடுக்குது. அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த தூர்கட்டும் பருவத்தில் அப்படியே அதிகரித்து தண்டு உருளும் பருவம், அதுக்கப்புறம் பூ பூக்கும் பருவம், இந்த காலம் வரைக்கும் அந்த தலைச்சத்தினுடைய தேவை அதிகமாகுது. அதுக்கப்புறம் பூத்த பிறகு இந்த தலைச்சத்தினுடைய அளவு நமக்கு தேவை அந்த செடிக்கு குறைவு தான். ஸோ அதனால் இந்த உர உபயோகத்தினை எப்படிலாம் கணக்கிடுறாங்க அப்படின்னா முக்கியமாக 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று இந்த உளவியல் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உளவியல் பயன்பாடு அதாவது இந்த நெல் பயிர் எவ்வளோ தூரம் இந்த தலைச்சத்தை எடுத்துக்கிறது, அதாவது ஒன்று மண்ணிலேருந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நம்ம போட்ட உரத்துலேருந்து எடுத்துக்கிறது. அதனால் இந்த உளவியல் பயன்பாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோ நைட்ரஜன் இதிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோ நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஏங்க செடியில் சில இந்த உளவியல் தலைச்சத்து பயன்பாடு கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 காரணம். ஒன்று பயிர் அந்த தலைச்சத்தை எடுக்கிற திறமை குறையலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எடுத்த தலைச்சத்தை உருப்படியாக அது மணிகளை மாற்றாமல் இருக்கலாம். இந்த 2 வேறுபாடுனால இந்த உளவியல் தலைச்சத்து பயன்பாடு கம்மியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வினையியல் பயன்பாடு. இந்த வினையியல் பயன்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு பயன்பாட்டு திறன் இருக்குது. ஜென்ரலாக பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 50 கிலோ நைட்ரஜன் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இதுக்கு. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த உருப்படியாக இது எடுத்த அந்த தலைச்சத்தை மணிகளாக மாற்றணும்.
அப்படி வந்து உண்மையிலேயே வந்து நல்ல வினையியல் பயன்பாட்டு திறன் உள்ள ஒரு ரகம் வந்து நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா இந்த குடிநீரில் வீணாகிற இந்த நைட்ரேட்டு அப்படிங்கிற சத்தெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கிடலாம். இப்படி வந்து இந்த நைட்ரஜனுடைய வேதியியல் வினைகள்லாம் பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து இப்போ அம்மோனியாக்கள் உரம் இல்லைன்னா வந்து நைட்ரேட் வடிவில் உள்ள உரம் அப்படிலாம் வந்து போட்டால் கூட வந்து என்ன தான் வந்து நம்ம உரம் போட்டால் கூட அந்த உரத்தில் உள்ள தலைச்சத்து வந்து நைட்ரேட்டாவோ அம்மோனியாவோ வந்து மாறி பயிருக்கு கிடைக்கணும் அப்படின்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் வேணும். ஸோ இந்த நுண்ணுயிரை வந்து இந்த அம்மோனியா வந்து நைட்ரசோமோனாஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து நைட்ரேட்டாக மாற்றுது. அதே மாதிரி நைட்ரேட்டை வந்து நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு வந்து நைட்ரோபாக்டர் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி. இந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் இருக்கணும் அப்படின்னா அந்த அங்கக பொருள் வந்து நம்ம மண்ணில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம போடுற உரம் கூட பயிருக்கு தேவையான தலைச்சத்து வடிவில் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு ரகத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து நம்ம இந்த பயிர் வந்து நல்ல உளவியல் தலைச்சத்து பயன்பாடு மற்றும் இந்த வினையியல் தலைச்சத்து பயன்பாடு அதிகமாக உள்ள ரகத்தை தேர்ந்தெடுத்து நம்ம நிலத்தில் வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நல்ல விளைச்சலை பெறலாம். அதுபோக வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் கெடாமல் பார்த்துக்கலாம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.